எண்ணும் எழுத்தும். பாடம் 2. விலங்குகள். செயல்பாடு 5. அழியும் நிலையில் உள்ள உயிரினங்கள். அனைவருக்கும் வணக்கம். விலங்குகள் பாடத்திற்கான 3 நாட்களுக்குரிய செயல்பாடுகளை இந்த காணொளியில நாம பார்க்கலாம். இந்த செயல்பாட்டை தொடங்கும் முன் ஆசிரியர் முந்தைய பாட வேளையின் போது மாணவர்களின் சிந்தனைக்குப் பகுதியில் கேட்கப்பட்ட வினாவிற்கான விடையினை கேட்டு சரியாக பதிலளித்த மாணவர்களை பாராட்டணும். இந்த செயல்பாட்டின் தொடக்கத்தில் ஆசிரியர் கையேட்டில் தரப்பட்டுள்ள வினாக்களை கேட்டு மாணவர்களின் பதில்களை பெற்று அதன் பின்னர் அழியும் நிலையில் உள்ள விலங்குகள் குறித்த பாடக்கருத்தை அறிமுகம் பண்ணணும். அழியும் நிலையில் உள்ள விலங்குகள் பற்றி விரிவாக காண்போமா என கூறி மேஜையின் மீது வைக்கப்பட்டுள்ள பட அட்டைகளை ஒவ்வொரு மாணவராக அழைத்து எடுக்க சொல்ல வேண்டும். பட அட்டைகளை எடுத்த மாணவர்கள் படத்தை காண்பித்துக் கொண்டே பின்புறம் உள்ள கருத்துக்களை உரக்க வாசிக்க சொல்ல வேண்டும். இதன் மூலம் அழியும் நிலையில் உள்ள விலங்குகளை மாணவர்கள் அறிந்து கொள்வர். அனைத்து மாணவர்களும் பங்கு பெறும் வகையில் இச்செயல்பாட்டை மீண்டும் செய்யலாம். பின்பு அழியும் நிலையில் உள்ள விலங்குகளையும் தாவரங்களையும் பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து கலந்துரையாடி மாணவர்களே தொகுத்து வழங்க செய்ய வேண்டும். தொடர்ந்து தேடி திரட்டுவேன் பகுதியில் உள்ள தகவல்களை வீட்டிலுள்ள பெரியவர்களிடம் கேட்டு வர சொல்லணும். செயல்பாடு 6. விலங்குகளை பாதுகாத்தல். செயல் திட்டத்தின் வாயிலாக மாணவர்கள் தாங்களாகவே அறிந்து கொள்ளும் வகையில் இந்த செயல்பாடு வடிவமைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் குழுவினரை முன்தயாரிப்பின் போது கொடுக்கப்பட்ட செயல் திட்டத்தினை வகுப்பறையில் காட்சிப்படுத்த சொல்லி வனவிலங்கு சரணாலயங்கள் மற்றும் தேசிய பூங்காக்கள் பற்றிய தகவல்களை வழங்க சொல்ல வேண்டும். அனைத்து குழுக்களும் செயல் திட்டத்தினை வழங்கிய பிறகு தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்களை பற்றி பார்க்கலாமா என கூறி விரைவு துலங்கல் குறியீட்டில் தரப்பட்டுள்ள காணொளியை பார்க்க செய்ய வேண்டும். பின் ஆசிரியர் வனவிலங்கு சரணாலயங்கள் மற்றும் தேசிய பூங்காக்கள் பற்றி ஆசிரியர் கையேட்டில் தரப்பட்டுள்ள வினாக்களை கேட்டு கலந்துரையாடி விலங்குகளை பாதுகாப்பது பற்றி தொகுத்து வழங்க சொல்ல வேண்டும். தொடர்ந்து தேடி திரட்டுவேன் பகுதியில் உள்ள தகவல்களை திரட்டி வர சொல்லணும். பின் பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சிகளை மாணவர்களை செய்ய சொல்ல வேண்டும். செயல்பாடு 7. விலங்குகள் துன்புறுத்தப்படுவதை தடுத்தல். இந்த செயல்பாட்டின் போது அனைத்து மாணவர்களையும் பயிற்சி நூலை எடுத்து பக்க எண் 24 கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பை வாசிக்க சொல்ல வேண்டும். மாணவர்கள் வாசிக்க 10 முதல் 15 நிமிடங்கள் நேரம் வழங்க வேண்டும். பின்னர் செய்தி குறிப்பை பற்றி கலந்துரையாட வேண்டும். தொடர்ந்து விலங்குகள் எவ்வாறெல்லாம் துன்புறுத்தப்படுகிறது என்பதை காணலாமா என கூறி விரைவு துலங்கல் குறியீட்டில் தரப்பட்டுள்ள காணொளியை பார்க்க செய்ய வேண்டும். பின் ஆசிரியர் அது தொடர்பான சிறு சிறு வினாக்களை கேட்க வேண்டும். மாணவர்கள் சிந்தித்து பதில் கூறும் வரை கால அவகாசம் அளிக்க வேண்டும். மாணவர்களின் பதில்களுக்கு பின்னர் விலங்குகள் துன்புறுத்தப்படுவதை தடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட நீலச்சிலுவை அமைப்பிற்கான காணொளியை காண செய்ய வேண்டும். விலங்குகள் துன்புறுத்தப்படுவதை தடுத்தல். விலங்குகளை துன்புறுத்துதல் என்பது அவற்றை கண்ணி வைத்து பிடித்தல், அடைத்து வைத்தல், அதிக அளவு பாரத்தை சுமை ஏற்றுதல் போன்ற செயல்களை உள்ளடக்கியதாகும். பின்பு வாசித்து அறிவேன் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பாடநூல் பக்க எண் 92 மற்றும் 93 உள்ள நீல சிலுவை அமைப்பு என்ற தலைப்பில் உள்ளவற்றை வாசிக்க சொல்லணும். பின்னர் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை கேட்டு சரியாக பதிலளித்த மாணவர்களை பாராட்டணும். விலங்குகள் துன்புறுத்தப்படுவதை தடுக்க வேண்டியதன் அவசியத்தை மாணவர்களைக் கொண்டே தொகுத்து கூற சொல்ல வேண்டும். பின் தேடி திரட்டுவேன் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளவாறு வனவிலங்குகள் தொடர்பான செய்திகளை சேகரித்து வர சொல்லணும். தொடர்ந்து மாணவர்களை பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சிகளை செய்யுமாறு கூற வேண்டும். இத்துடன் 5ஆம் வகுப்பிற்கான கட்டகம் 2 நிறைவடைகிறது. கட்டகம் 3இல் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.